இப்பதான் சொன்னியே என் புருஷன் மாறிட்டான்னு. ஒன்னும் மாறலடி. பல நாள் காத்திருந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு எல்லா சொத்தையும் அபகரிக்கணும்னு நினைச்சிருக்கேன். வேற யாரும் என்ன நம்ப வேண்டாமா? நீங்க என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கையில தான் நான் எடுத்துக்கிறேம்மா. நந்தினிமா, மோர் குடிக்கிறியா? ஏய், என்னம்மா, என்ன யோசனையா இருக்க நீ? இதெல்லாம் எவ்வளவு கேவலம்க்கா, என்னால ஏத்துக்கிடவே முடியல. அந்த ஆளு அறிவு இல்லாம கொடுத்தானா அந்த ஆளு 1000 டிராமா போடுவான். வாங்கிட்டு வந்துருவானா இவன்? சாவரன்னு சொன்னாராம், சாவட்டுமே. இப்படியா அண்ணன் பாச பொங்குதா? மத்தவங்களா? ஞான மாமா அண்ணன் இல்லையா? கூட பிறந்தவன் இல்லையா? அவரை பத்தி யோசிக்கணும்ல. பெரிய அண்ணன் மட்டும்தான் அண்ணனா? சரி, அண்ணன் தம்பி பொண்டாட்டி பெரியவங்க யாருக்காண்டி யோசிக்க வேண்டாம். புள்ளைங்களை பத்தி யோசிக்கணும்ல. தர்சினி ஐசு இதுக்காண்டி யோசிக்கணும்ல. அது எப்படிக்கா ஒரு மனுஷன் சுத்தமா மனசாட்சியை உதிட்டு போட்டு வாழுவான்? ஒருத்தர் மனசு உடைஞ்சு போய் கிடக்குறாரு. நல்லது கெட்டது யோசிச்சு வேணாம்னு கிழிச்சு போட்டு வாங்காம வந்திருக்கணும். இல்ல, நான் கேக்குறேன், இவனுக்கு என்ன பங்கு இருக்கு? என்ன பெரிய பங்கு இருக்கு கிடைக்கிறதுக்குன்னு நான் கேக்குறேன். ஒரு சின்ன துரும்பு எடுத்து போட்டிருப்பானா? மைனர் கணக்கா சுத்திட்டு இருந்தான். எனக்கே தெரியும்க்கா. பாதி நாள் அவன் வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருந்த பையன், திருட்டு பையன். பாதி நாள் இவனுக்காண்டி அவர் போய் பறிஞ்சு பேசுவாரு ஞான மாமா. அந்த நன்றி உணர்ச்சி வேணாம்? உண்மையா யோசிச்சு பார்த்தா ஞான மாமா தான் நிறைய உழைச்சிருக்காரு. அவரை போய் இந்த நிலைமையில உட்கார வச்சுட்டானே. மரத்து கூட உணர்ச்சி இருக்குன்னு வாங்க, இவனுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாதா? மரக்கட்ட பையன் வரட்டும். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சரி விடு நந்தினி, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். பொண்டாட்டினா கேட்காம விட்டுருவேன்னு நினைச்சானா?